ஜெய் ஸ்ரீராம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாபதையே நமக. நான் சந்திரகலா ராமநாதன். பதிவு எண் 812. இப்போது நான் ஸ்ரீராமன் இருக்கும் இடமே அயோத்தி என்று பேசப்போகிறேன். ஸ்ரீராமன் இருக்கும் இடம் யாருக்கெல்லாம் அயோத்தி என்பதை பார்ப்போம். வரத்தை ஏற்றுக்கொண்டு தசரதரின் ஆணையாக வனவாசம் செல்வதற்கு ஆயத்தமானார் ஸ்ரீராமர். தனி ஒருவனாக ராஜ உபச்சாரம் ஏதும் இல்லாமல், வெண்கொற்ற கொடை இல்லாமல், சாமரம் வீசாமல் கோசலை முன் வந்து நிற்கிறார் ஸ்ரீராமர். மன்னர் போன்ற தோற்றத்தில் அழகாக வருவான் என்று எதிர்பார்த்த கோசலை, ராமா, பட்டாபிஷேகம் நடக்கவில்லையா என்கிறார். ராமரும், அம்மா, நான் கானகம் செல்ல வேண்டும், எனக்கு நல்லவையெல்லாம் கிட்டும் என்று சக்கரவர்த்தியார் கட்டளையிட்டுள்ளார், எனவே எனக்கு விடை கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்போது கோசலையும் தசரதரிடத்தில், பரதன் வேண்டுமானால் நாடாளட்டும், ராமன் ஏன் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அழுகிறார்கள். இந்த நிகழ்வு கோசலை தனக்கு ராமர் இருக்கும் இடம்தான் அயோத்தி என்பதில் தெளிவாக இருப்பதை உணர்த்துகிறது. அடுத்து சுமித்திரை லக்ஷ்மணனை அழைத்து, நீ கானகத்தில் ராமனுக்கு தம்பியாக செல்லாதே, தொண்டு செய்யும் தொண்டனாக செல் என்று லக்ஷ்மணனை அனுப்புகிறார்கள். இப்போது சுமித்திரையின் எண்ணமாக இருப்பது ராமர் இருக்கும் இடம்தான் லக்ஷ்மணனுக்கு அயோத்தியாக இருப்பதாக தெரிகிறோம். அடுத்து மர உரி தரித்து தயாராக வந்த லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா, இது என்ன கோலம், எனக்கல்லவோ கானகம் செல்ல ஆணை என்று கூற, லக்ஷ்மணனும், அண்ணா, தண்ணீர் உள்ளவரைதான் நிலமும் மீனும் உயிர் வாழும், அதுபோலவே நீங்கள் இங்கு இருக்கும் வரைதான் நான் உயிர் வாழ்வேன், சீதா பிராட்டியும் அவ்வாறேதான் என்று லக்ஷ்மணன் தனக்கு ஸ்ரீராமன் இருக்கும் இடம்தான் அயோத்தி என்றும் சீதைக்கும் அவ்வாறேதான் என்றும் தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்து சீதையும் இவர்களுடன் கிளம்புவதற்கு ஆயத்தமாகிறார்கள். அப்போது ராமர் சீதையை நோக்கி, நாங்கள் செல்லும் இடம் கானகம், அது வெப்பம் மிகுந்த காடு, நீ அங்கு வரவேண்டாம் என்று கூறுகிறார். அதற்கு சீதையும், நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று கேட்டு கிளம்புகிறார்கள். இப்போது சீதையும் தனக்காகவே கூறுகிறார், ராமர் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி என்று. அரண்மனையில் உள்ள இவர்களுக்குத்தான் ராமரின் இருப்பிடம் அயோத்தியாக தெரிகிறதா என்று பார்த்தால், அயோத்தியில் உள்ள மக்கள் அனைவரும், கருவில் உள்ள குழந்தை கூட ராமரின் பிரிவை எண்ணி அவர்கள் எல்லோரும் அழுகிறார்கள். ஆண், பெண், பெரியவர்கள், குழந்தைகள், மான், மயில் என்று சொல்லிக்கொண்டே வந்த கம்பர், அயோத்தி மக்கள் அனைவருக்குமே ராமர் இருக்கும் இடமே அயோத்தியாக தோன்றுகிறது என்றும், ராமரும் அவர்களை பார்த்து, என் பிரியமான மக்களே, என் தந்தையின் சொல்லை காப்பாற்ற நான் கடமைப்பட்டிருக்கிறேன், அதை நீங்கள் தடுக்கக்கூடாது, என் தம்பி பரதன் நல்லவன், நீங்கள் அவனுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி செல்கிறார். ஆனால் பரதனுக்கு பட்டம் சூட்டும் எண்ணத்தை பரதன் மிகுந்த கோபத்தோடு அதை தடுத்து நிறுத்தி கானகம் செல்கிறார். அங்கே ராமனிடம் சென்று, நீ அயோத்திக்கு வந்து அரசாட்சி ஏற்றுக்கொள் என்று கூறுகிறார். ராமரை எல்லோரும் விரும்பிய வண்ணத்தை அழகாக ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாபதையே என்று அவரவர்களுக்கு ராமர் எப்படி பிடிக்குமோ அதே நாமம் கூறி அழைத்ததாக அறிகிறோம். 14 வருடங்கள் கழித்து ராமர் திருப்பி அயோத்திக்கு வந்தபோது அவர் அயோத்தியின் அழகை பாருங்கள் என்று அங்கிருந்த அனைவரிடமும் கூறி மகிழ்கிறார். அங்கிருந்த அனைவரும் ராமனின் வருகையை பலவாறாக கொண்டாடுகிறார்கள். அழுகை, ஆனந்த கண்ணீர், ஆற்றாமை, மகிழ்ச்சி, பெருமிதம் எல்லாமே அங்கே கலந்திருக்கிறது. ஊர் மக்கள் அனைவரும் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகத்தன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் திரும்பவும் ஸ்ரீராமனுடன் இருந்த அயோத்தியை அனுபவித்து மகிழ்ந்தனர். எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.